அன்பு உங்க பாட்டி மேல இருக்க தப்பு கூட என்னன்னு கூட நீங்க விசாரிக்காம வீட்டை விட்டு வெளில போய் என்ன சொல்லிட்டீங்க. நாங்க சாதாரணமா இடியாப்பா விற்கிற குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல வந்து எங்க மேல தப்பான ஒரு அபிப்பிராயத்தை நீங்க வச்சிருக்கீங்க. நாங்களும் உழைச்சு உண்மையா தான் வாழக்கூடியவங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வேணா உங்க பாட்டி சொன்ன விஷயம் உங்களுக்கு சரியா இருக்கலாம். ஆனா ஒரு டைம் நீங்க யோசிச்சு சிந்திக்கும் போது கண்டிப்பா இந்த விஷயம் கண்டிப்பா மாறுபடும். அன்னைக்கு நீங்க நினைச்சு வேதனைப்படுவீங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்படியே நாங்க இருந்துட மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கை தரமும் மாறும். அன்னைக்கு நீங்க எங்களை உயரமா பார்ப்பீங்க அப்படின்னு வச்சு சவால் விடுறாங்க கண்மணி. முழுக்க முழுக்க வந்து அன்பு மேல அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்காம தன்னோட ஹஸ்பண்டே இந்த அளவுக்கு நம்மளை வந்து இது பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கோவப்பட்டு வெளியேறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்போட அம்மா கோவப்பட்டு போகாதம்மா, கொஞ்சம் நிதானமா முடிவு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து உங்க மையம் அன்பிட்ட சொல்லுங்க, ஏன்னா தப்பு பண்ணது அவரு, நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி வந்துறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்மாங்க ரொம்ப கவலைப்பட்டு பேசுறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுன, கொஞ்சம் நீ பொறுமையா போயிருக்கலாம்ல, அவங்கள பத்தி நம்மளுக்கு என்ன தெரியாதா, இன்னைக்கு நேரத்தை நம்ம அவங்க கூட பழகுறோம். சோ அவங்க வந்து இந்த விஷயத்த பண்றாங்கன்னா நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய, ஏன்டி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இந்த வீட்டுல வந்து உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, அப்படியெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாதுமா, எங்கேயுமே நம்மளுக்கு வந்து மான மரியாதை முக்கியம். ரொம்ப இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம தன்மானத்தை இழந்துட்டு எந்த வீட்லயும் நம்ம வாழ முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. என்னோட வீட்டுக்காரர் வந்து என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு விசாரிக்காம டக்குன்னு வந்து பாட்டிதான் இந்த உலகம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அது தப்பு இல்லையா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. என்னைக்குமே வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவி விஷயத்தையும் வந்து அவ சொல்றது உண்மையா பொய் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். நான் ஏற்கனவே அவர்கிட்ட 2 3 விஷயத்த பேசியிருக்கேன். அப்பயும் வந்து அவர் எனக்கு சப்போர்ட்டாவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிடறாங்க. இது எல்லாமே கேட்டுட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம அன்பு வந்து என்ன பண்றாருன்னா மாடியில உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்த வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அன்போட அப்பா வந்து இன்னும் ஏத்தி விட ஆரம்பிச்சிடறாரு. உங்க பாட்டி எவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு அவங்கள போய் இவ்வளவு அவமானம் பேசியிருக்கா பாத்தியா, நான் அன்னைக்கே சொன்னேன் அவ உனக்கு செட் ஆக மாட்டாடா, ஒரு லோக்கல் கிளாஸ்ல போய் நீ கல்யாணம் பண்ணனா இந்த பிரச்சனை தான் ஏற்படும். நம்ம குடும்பத்தாரன்றத பூரா வந்து வெளியில வந்து ஏத்தி விட்டுட்டு, அது மட்டும் இல்ல வீடியோல எல்லாமே பதிவாயிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்து கேட்கறாங்க, அவங்களுக்கு நம்ம என்னடா பதில் சொல்ல முடியும், இப்பயாச்சும் நான் புரிஞ்சுக்கிட்டியா, அப்பா நான் சொல்றது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. எப்பயுமே வந்து நம்ம லோக்கல் கிளாஸ்ல வந்து நம்ம எப்பயுமே ஒரு மெயின்டைன் பண்ணி தான் பழகணும். ஸோ அதை விட்டு தேவையில்லாம அவன் வந்து உனக்கு உயிரை அப்படி அப்படின்னு சொல்லி அவளை நீ உன் தலையில தூக்கி வச்சு ஆடினால இப்ப நடந்த வித பத்தியா. இப்ப என்ன ஆகி போச்சு பாரு, உன் பாட்டியோட மான மரியாதை எல்லாமே பேசிட்டு நம்ம பாட்டிகிட்ட வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட பயப்படக்கூடிய இந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரத்துக்கு கை வாங்கி பேசியிருக்கா, இது எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம சிலர்கிட்ட சொல்லி போன் பண்ணி அவங்கள வந்து ஏத்தி விடுற மாதிரி பேசுறாங்க. என்னாச்சு அன்பு, ஏன் இப்படி உங்க வீட்டுக்காரமா நடந்துக்கிட்டாங்க, பாட்டியோட கௌரவம்லாம் இந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சுன்னு சொல்ல சொல்ல வந்து அன்பு ரொம்ப சூடாகி போறாப்ல. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்போட அம்மா வந்து போன் போட்டு கண்மணியோட அம்மாட்ட பேசுறாங்க. எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை முடிச்சு விட்றோன்னு இப்படி கோவப்பட்டுட்டு வந்துட்டாலே, இது தப்பா தெரியல அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம 2 பேரும் சேர்ந்து பேசி இது ஒரு விஷயத்த சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அன்போட அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்காரர் வந்தாரு. வந்துட்டு அவர் சத்தம் போட ஆரம்பிச்சாரு, நீ அன்புக்கு சப்போர்ட்டா கண்மணியை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன்னா நான் எந்த இலைக்கு போவேன், கண்டிப்பா அதுல யாரோட உயிரை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டிடுறாரு. அதாவது அன்போட அம்மா ரொம்ப மிரண்டு போய் கிடக்குறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற பகலாம் தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.